இந்திரஜித்தனை இன்றைய போர்க்களத்திலே தான் நிச்சயமாக அழிப்பேன் என்று இலக்குவன் ராமனிடம் வஞ்சினம் கூறக்கூடிய பகுதியை பார்த்து வருகிறோம். அதுல இறுதியான பாட்டு, கடிதினில் உலகு எல்லாம் கண்டு நிற்க என் சுடு சரம் இவன் தலை துணிக்கலாது எனின் முடிய ஒன்று உணர்த்துவேன் உனக்கு நான் முயல் அடிமையின் பயன் இகந்து அருக ஆழியாய். ஆழியாய்ன்னு சொன்னா இங்க ரெண்டு பொருள் எடுக்கணும். ஒன்று, ராமனினது மூல வடிவாகிய நாரணன், அவன் கையில இருக்கக்கூடிய ஆழி சுதர்சனம், அப்படி ஒரு பொருள். ஆழின்ற சொல்லுக்கே ஆணைன்னு இன்னொரு பொருள். உலகம் முழுவதையும் தனது ஆணை கீழ் கொண்டுள்ள ராமனேன்னு பொருள். இத ராமனே பல இடங்கள்ல சொல்ற. தண்டகாரண்ய வனத்துல அவன் அரக்கர்களை அழிக்கின்ற பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் அயோத்தியை ஆளக்கூடிய மன்னன், அவன் உலகுக்கு மன்னன், அவனது பிரதிநிதியாக நாங்கள் காட்டிலே வந்து இங்கு துறவு நெறியிலே நிற்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் இன்னல் உழைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தண்டிப்பதற்கு நானும் எனது தம்பியும் வந்திருக்கிறோம்னே சொல்றோம். அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை, தயரதன் மாபெரும் மன்னனாக கருதப்படுகிறான். அவனது ஆணை உலகெல்லாம் சென்று பரவி இருக்கக்கூடிய ஒன்று. அதை நினைவில் கொண்டு இங்கு இலக்குவனும் சொல்றான் ஆழியாய். ஆணை சக்கரத்தை கையகம் கொண்டுள்ள ராமனே, கடிதினில் உலகு எல்லாம் கண்டு நிற்க, மிக விரைவாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்ற போதே என் சுடு சரம் இவன் தலை துணிக்கலாது எனின், என்னுடைய வெப்பத்தினை தரத்தக்க அம்பு இந்த இந்திரஜித்தனது தலையினை துண்டிக்காமல் போனால் முடிய ஒன்று உணர்த்துவேன். இறுதியாக என்னுடைய வஞ்சினத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். என்ன இறுதியான வஞ்சினமா? உனக்கு நான் முயல் அடிமையின் பயன் இகந்து அருக, உனக்காக நான் அடிமை தொழில் செய்கிறேன் அல்லவா? ராமனுக்கு தொண்டு செய்தல், அதனால் கிடைக்கக்கூடிய பெரும் பேறு இருக்கிறது அல்லவா? அந்த பெரும் பேறு என்னை விட்டு நீங்கட்டும். எவ்வளவு பெரிய விதமான வஞ்சினம் பாருங்க. சூழ் உரைக்கின்ற லக்குவன் என்ன சொல்லுகின்றான்? தான் உரைக்கக்கூடிய சூழ் உரையின் உச்சம் எது? ராமனுக்காக தான் செய்யும் அடிமை தொழிலினால் தனக்கு கிடைக்க இருக்கும் பெரும் பேற்றினை கூட இழந்துவிட தயாராகிறது. ஏனென்றால் சூழ் உரைப்பவர்கள் எல்லாம் தமக்கு இன்றியமையாத விருப்பமான பொருளில் வைத்துதான் உறுதிமொழியை சொல்லுவார். அப்போ இலக்குவன் இறுதியாக எதனை உறுதிமொழிக்காக முன்மொழிகிறான்னா, தான் ராமனுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அதனால் விளையக்கூடிய புண்ணியம், அதனை கூட நான் விட்டு விடுகிறேன். இன்றைய போர்க்களத்தில் இந்திரஜித்தனை நான் அழிக்கவில்லை என்றால் இதுகாரும் ராமனுக்கு நான் செய்த தொண்டினால் விளைந்த பேரு, புகழ், புண்ணியம் இவை அனைத்தும் என்னை விட்டு நீங்கட்டும் என்று அதன் மீது உறுதி கூறுகிறான். என்றால் எந்த அளவினுக்கு அவன் ராமன் மாட்டு ஈடுபாட்டினையும் பக்தியினையும் இவன் செய்தற்குண்டான தொண்டினது உயர்வினையும் மனத்தகம் வரித்திருக்கிறான்னு தெரியும். ஒருவர் மாட்டு பக்தி செலுத்துவது பெரிய விஷயமே அல்ல. அந்த பக்திக்கு உட்பட்டு அவரிடம் நாம் தொண்டனாக இருப்பதும் பெரிய விஷயம் அல்ல. அந்த தொண்டு செய்வதனால் நாம் பெரும் பேறு அடைவோம், அதுவும் பெரிய செய்தி அல்ல. அந்த பெரும் பேறு
எனக்கு பயனில்லாத அளவிலே போகட்டும் என்று எவனேனும் ஒருவன் உறுதி கூறுகிறான்னா அப்பொழுதுதான் அந்த பெரும் பேரினது உன்னதம் புரியும். அவ்வளவு பெரிய விஷயம். அதனால லக்குவன் இவ்வாறு உறுதி கூறின உடனே ராமன் லக்குவனை பாராட்டுகிறான். வல்லவன் அவ்வூரை வழங்கும் இயல்வையுள் அல்லல் நீங்கினம் என அமரர் ஆர்த்தனர், எல்லையில் உலகங்கள் யாவும் ஆர்த்தன, நல் அறம் ஆர்த்தது நமனும் ஆர்த்தனன். ஒரு நிமிஷம் அவருக்கா போட்டு பொரிச்ச குழம்பு பண்ணிடுங்க கொஞ்சம் கெட்டியா. அப்புறம் சப்பாத்தி ஒரு 15 சப்பாத்தி. வல்லவன் அவ்வூரை வழங்கும் இயல்பையுள் வல்லவனாகிய இலக்குவன் இவ்வாறு கூறிய வஞ்சின மொழியை கூறிய அளவிலே வழங்கும் இயல்பையுள்னா அந்த சொல்லிய அந்த அளவிலேயே அமரர் அல்லல் நீங்கினம் என ஆர்த்தனர். வானவர்கள் நமக்கு இனி இந்த இந்திரஜித்தனால் வருதற்குரிய துன்பம் இல்லாமல் போகும் என்று ஆரவாரம் செய்தார்களாம். என்ன காரணம்? இலக்குவன் சொல்லியதை சொல்லிய வண்ணம் செய்யக்கூடிய. ஆகவே ஒரு காலத்துல ஒரு பெருமாளுக்கே என்ன பேருன்னா சொல்லிய வண்ணம் செய்யும் பெருமாள்னு பேர். அதனால இலக்குவனுக்கு அந்த இளைய பெருமாளுக்கு என்ன புகழ் என்றால், அவன் ஏதாயிலும் வஞ்சினம் கூறினான், ஏதாயிலும் உறுதி கூறினான் என்றால் அந்த கூறிய உறுதிக்கு ஏற்றாற்போல் அவன் நிச்சயமாக செய்து முடிப்பான். ஆகவே ராமனுக்கு செய்யக்கூடிய தொண்டினால் விளையக்கூடிய அந்த பெரும் பேரே எனக்கு இல்லாமல் போகட்டும்னு உறுதி கூறினான்னா நிச்சயமாக இலக்குவன் இந்திரஜித்தனை அழிப்பான்னு பொருள். அதனால வானத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதி அடைந்தார்களாம். ஆகவே அமரர் ஆர்த்தனர், நம்முடைய துன்பமெல்லாம் இனி நீங்க போகிறது என்று. எல்லையில் உலகங்கள் யாவும் ஆர்த்தன, எல்லா உலகங்களும் 14 உலகங்களும் அந்த உலகின் கண் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தன. இனி நம்மை அடக்கி ஆளுதற்கு அசுரர் படை இருக்காது என்று. நல்லறம் ஆர்த்தது, அறக்கடவுளும் ஆரவாரத்தை செய்தான். இனி நாம் அறத்தினை செம்மையாக முழுமையுமாக செயல்படுத்தலாம் என்று. அடுத்த வார்த்தை தான் கம்பனுடைய அழகு. நமனும் ஆர்த்தான், கூற்றுவனும் ஆரவாரம் செய்தான். ஆகவே இந்திரஜித்தனை போன்ற ஒரு வீரனது உயிரானது இன்றைய போர்க்களத்தில் போக போகிறது, அதை எடுத்து செல்லும் பேரு எனக்கு கிடைக்க போகிறதே என்று யமன் ஆரவாரம் செய்தான். தன்னால் அழிக்க முடியாத, தன்னால் கொல்ல முடியாத இந்திரஜித்தனது உயிர் இலக்குவனால் பறிக்கப்பட இருக்கிறது. அந்த உயிரை நான் எடுத்து செல்ல கூடிய நிலையில் இருக்கிறேன் என்பதை எண்ணிய பொழுதே யமனுக்கும் பெரியதோர் மகிழ்ச்சி ஆரவாரம் பெருகிற்றான். முறுவல் வாழ் முகத்தினன் முளரி கண்ணனும் அறிவ நீ அடுவல் என்று அமைதியாம் எனின், இறுதியும் காவலும் இயற்றும் ஈசரும் வெறுவியர் வேறு இனி விளைவது யாது என்று. முளரி கண்ணனும் செந்தாமரை மலரை போன்று கண்களை உடைய ராமனோ முறுவல் வாழ்முகத்தினான், இலக்குவனது வஞ்சனத்தை கேட்டு புன்சிரிப்போடு அப்படி பிரகாசமான முகத்தை பெற்றானாம் ராமன். அறிவ நீ அடுவல் என்று அமைதியாமினேன், அறிவுடையவனே எனது தம்பியே, நீ பகைவனை கொல்வேன் என முடிவு செய்து விட்டால் எனின் அதை யார் தடுக்க முடியும்? இறுதியும் காவலும் இயற்றும் ஈசரும் வெறுவியர், அழித்தல் தொழிலையும் காத்தல் தொழிலையும் செய்யக்கூடிய இரு பெரும் கடவுளான நாராயணனும் சிவனும் கூட அஞ்சுவார்கள்.
அந்த அளவுக்கு இலக்குவனது செயல்பாடு இருக்குமா? ஆகவே இறுதியும் காவலும் இயற்றும் ஈசரும் வெறுவியர், அந்த இரண்டு கடவுளும் வெறுமை உடையவர்கள் ஆவார்கள். வேறு இனி விளைவது யாது என்றான். நின் கருத்தினுக்கு மாறாக இனி இந்த உலகிலே நிகழக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை. நிச்சயமாக உன்னால் இன்றைய போரிலே இந்திரஜித்தன் கொல்லப்படுதல் உறுதி. அதை நானும் நம்புகிறேன் ராமன். அப்படி சொன்ன உடனே ராமனை தொழுது போருக்கு புறப்பட தயாராகிறான் இலக்குவன். சொல்லது கேட்டு அடி தொழுது சுற்றிய பல்பெரும் தேரோடும் அரக்கர் பண்ணையை கொல்வல் இங்கு அன்னது காண்டி கொல் என ஒல்லையில் எழுந்தனன் உவகை உள்ள. சொல்வது கேட்டு அடி தொழுது. ராமபிரான் உளமுவந்து இலக்குவனை பாராட்ட அந்த பாராட்டு மொழியினை கேட்ட இலக்குவன் ராமபிரானின் திருவடியை வணங்கி சுற்றிய பல் பெரும் தேரோடும் தன்னை சுற்றி சூழ்ந்த பலவாகிய தேர்களுடன் அரக்கர் பண்ணையை கொல்வல். அரக்கர்கள் பண்ணைனா தொகுதி, தொகுதியை இப்பொழுதே கொன்று அழிப்பேன் என்று இங்கு அனாது காண்டிக்கொள், இங்கு அதனை காண்பாயாக என்று அறைகூவல் விடுத்து உவகை உள்ளத்தான் மகிழ்ச்சி நிரம்பிய மனத்தினனாகிய இலக்குவன் ஒல்லையில் எழுந்தான். விரைந்து போருக்கு புறப்பட்டான். அங்கதன் ஆர்த்தனன் அசனி ஏறு என மங்குல் நின்று அதிர்ந்தன வயவன் தேர் புனை சிங்கமும் நடுக்குற திருவின் நாயக்கன் சங்கம் ஒன்று ஒலித்தது கடலும் தள்ளுற. என்ன அழகு! அங்கதன் ஆர்த்தனன் அசனி ஏறு என இலக்குவனை தன் தோளிலே சுமந்து செல்லக்கூடிய அங்கதன் ஆரவாரம் செய்தான். எது போல? வானவெளியில் எழக்கூடிய இடியை போல். அந்த இடி ஏற்றினை போல போர் முழக்கம் செய்தான் அங்கதன். மங்குல் நின்று அதிர்ந்தன, அதனால் வான வெளியில இருந்த மேகங்கள் எல்லாம் அதிர்ந்து போயின. வயவன் தேர் பூனை சிங்கமும் நடுக்குற, வீரனாகிய இந்திரஜித்தனது தேரிலே பூட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் நடுங்கினவன் அங்கதனது ஒலிய கேட்டவுடனே. கடலும் தள்ளுற, கடலினது அலைவோசைகள் கூட தோற்று போகக்கூடிய அளவினுக்கு திருவின் நாயகன் சங்கம் ஒன்று ஒலித்தது. திருமகள் கேள்வனாகிய ராமபிரான் எடுத்து ஒரு சங்கை ஊதினான். அந்த ஒலி கடலினது ஒலியை கூட தோற்கச் செய்து. எல்லாம் போர்க்களத்துல முறையா செய்யக்கூடிய செயல்கள். ஆரவாரமா போர்க்களத்துல எல்லோரும் ஈடுபடும். அந்த உற்சாகம்தான் போர்க்களத்துல பெரிய வெற்றியை தேடித்தது. படைப்பெருக்குல நாம குறைவாக இருந்தாலும் நாம் மேற்கொள்ளக்கூடிய போர்ல உற்சாகமா இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுதல் உண்டு. இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் பல கிரிக்கெட் மேட்சஸ் பார்த்திருப்பீங்க. அண்மை காலங்களாக இப்போ ஓய்வு பெற்றவராகிய நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்த MS தோனி ஒரு கடுமையான நேரத்துலதான் களத்துக்குள்ள வருவார். ஒரு 12 பந்து இருக்கிற கூடிய சூழல்ல ஒரு 30 ஓட்டம் எடுக்க வேண்டும். அப்படி வரக்கூடியவர் மிக அழகாக அந்த ஓட்டத்தை எடுப்பார். பார்க்கக்கூடிய நமக்கு தான் பதைப்பதைப்பு இருக்கும். ஆனால் ஆடக்கூடிய அவர் எந்த பதைப்பதைப்புக்கும் உட்படாமல் மிக இயல்பாக ஆடுவார். காரணம், அவர் வெற்றியை நேசிக்கிறதில்லை, அவர் ஆடக்கூடிய விளையாட்டை நேசிக்கிறார். நாம மேற்கொள்ளக்கூடிய
தொழிலை நேசிக்கணும். அதனுடைய விளைவுகளை நேசிக்க கூடாது. வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது நம்மை பாதிக்க கூடாது. ஆனால் நாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தொழிலை நேசிக்கணும். மேற்கொள்ளக்கூடிய தொழிலை கொஞ்சம் விட்டேத்தியா ரிலக்டண்டா வேலை செய்யக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல வீரனுக்கு உண்டான இலக்கணம். தான் மேற்கொள்ளக்கூடிய போர்க்களத்தை நேசிப்போடு அணுகணும். அப்படி அணுகினால் வெற்றி தானா வந்துடும். இதுதான் எல்லா விளையாட்டுக்கும் அடிப்படை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலை நேசிக்க வேண்டும், அதனால் விளையக்கூடிய விளைவை நேசிக்க கூடாது. இதை ரொம்ப பெரிய அளவுல நாம விவாதிக்கிறதுக்கு இடமே வேண்டாம். பகவத்கீதையினுடைய கர்மயோகம், இந்த இலக்கியத்தினுடைய மையமே அதுதான். இந்த இலக்கியத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது தங்களுக்கு என வகுக்கப்பட்ட செயலை நேசித்து செயல்பட்டவர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், அங்கதன் எவ்வளவு பெரிய வீரன். இலக்குவனை தனது தோளிலே தூக்கி கொண்டு போர்க்களத்திற்கு செல்லுவதை அவன் பாக்கியமாக்குறது. இல்லல்ல, நான் வாலியனுடைய மகன், இப்ப கிஷ்கிந்தைக்கு இளவரசன், நானாவது இலக்குவனை தோளில் தூக்குவதாவதுன்னு அவன் யோசிக்கல. அவனை விட ஒரு படி மேல வாயு புத்திரனாக விளங்கக்கூடிய அனுமன், அவன் ராமனை தோல்ல தூக்குறான். ஆகவே ஐயோ நாம் போர் வீரர்கள் ஆயிற்று, போர் செய்ய வேண்டுமே, மாறாக இவ்விரு வீரர்களை தோளிலே தூக்கி கொண்டு அலைகிறோமே, யோசிக்கல. செய்தற்கு உரிய தொழில ஈடுபாடு. அதனாலதான் இங்க 3 செய்திகளை பார்க்கிறோம். செய்தற்கு உண்டான செயல், அதுல சிறியது பெரியதுலாம் கிடையாது. இப்ப 3 செய்திகள்னு சொன்ன, ஒன்று, நாம ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயல் நம் தகுதிக்கு உட்பட்டதா உட்படாததா அதல்ல நோக்கம். அது நமக்கு வகுக்கப்பட்டது செஞ்சாகணும், ஒன்று. 2, அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய செயல்ல முழுமையுமாக நமது ஈடுபாட்டை காட்டணும். 3வது, அதன் விளைவுகளில் மனதை செலுத்தக்கூடாது. அதனாலதான் அங்கதன் அப்படிப்பட்டதோர் ஆரவாரத்தை செஞ்சான். அவனது ஆரவாரம் தான் மேற்கொண்ட செயல், அவன் காட்டின ஈடுபாடு. தான் இலக்குவனை தூக்கி கொண்டு செல்லுகிறோம், இந்த போர்க்களத்துல பெறக்கூடிய வெற்றி இலக்குவனை சார்ந்ததாக இருந்தாலும் நான் வகுத்து கொண்ட வேலை அவனை தோளிலே தாங்குவது. ஆகவே அது ஒரு இழிவான செயல் அல்ல. அதனாலதான் அவனால் ஆரவாரம் செய்ய முடிகிறது. அந்த நிதானம் தேவை. அதே போல இந்த கடலினது ஓசையின் பின்வாங்கக்கூடிய அளவுல ராமன் சங்கினது ஒலியை செய்தான்னா, ராமனே அத்தகு ஆரவாரத்தினுக்கு உட்படுகிறான் என்று சொன்னால், அவனை சார்ந்த படை வீரர்கள் எவ்வளவு பெரிய ஆரவாரத்தினுக்கு உட்படுவார். எல்லாத்துக்கும் நடைமுறையில் இருந்ததை மேற்கோள் சொல்லணும். இப்ப அண்மையில ஒரு 14 வயது நிரம்ப பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரன் பெயர் பெற்று கொண்டு வருகிறான், பார்த்தீர்கள் இல்லையா? பார்த்திருப்பீங்க. அவனை அந்த அணியில கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ராகுல் டிராவிட் அவ்வளவு முயன்று இருக்கிறார். ஒரு போட்டியில அந்த இளைஞன் மிக உயரிய இலக்கிலே ரன் அடித்த பொழுது எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவுல கால்ல கட்டு போட்டு இருந்த டிராவிட் எழுந்து நின்று கைத்தட்டி. அதுதான் ஆரவாரத்தினுடைய மிகப்பெரிய விளைவு.
ராமன் சங்கெடுத்து ஊதுகிறான், கடலும் பின்னடைகிறதுன்னா அந்த வானர வீரர்கள் எவ்வளவு உற்சாகப்பட்டு இருப்பார்கள். இந்த நிலையில போர் தொடங்குவதற்கு உண்டான ஆயுதங்கள் இவ்வாறு எழுப்பப்படக்கூடிய ஒலியினால் இந்திரஜித்தனது தேரிலே கட்டப்பட்ட சிங்கங்களும் அஞ்சின. அப்ப எவ்வளவு பெரிய அளவினுக்கு அந்த இந்திரஜித்தனது போர் வீரர்கள் இந்த இலக்குவனையும் அவனை சார்ந்த வானரர்களையும் எதிர்க்க முன் வருவார்கள். அடுத்த பட்டியலை கொடுக்கிறார். எழு மழு சக்கரம் ஈட்டி தோமரம் முழு முரண் தண்டு வேல் முசுண்டி மூவிலை கழு அயில் கப்பணம் கவன்கல் கன்னகம் விழு மழைக்கு இரட்டி விட்டு அரக்கர் வீசினார். இந்த ஆயுதங்களுக்கு பேர் கூட வானரங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த ஆயுதம் கற்களும் மலைகளும், மிஞ்சி போன பறித்தெறியக்கூடிய மரங்களும். ஆனா அரக்கர்கள்ட்ட இருந்து எப்படி எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் எழு, எழுக்கள்னா ஈட்டின்னு அர்த்தம், மழு கோடாரி, சக்கரம் வெளிப்படையா தெரியும், ஈட்டி வேல் வேற ஈட்டி வேற, ரெண்டும் அளவில் வேறுபட்டு இருக்கும். தோமரம் அது குலிசம் போல இருக்கும், யானையை அடக்கக்கூடிய அங்குஷம் போல இருக்கும், அதுக்கு பேரு தோமரம்னு பேரு. முழு முரண் தண்டு முட்கள் பதிக்க பெற்ற உலக்கை. வேல் பாருங்க, எழு வேற வேல் வேற ஈட்டி வேற, தெளிவு பண்ணிக்கணும். எழு என்பத இன்றைய பேச்சு வழக்குல மிக பெரிய நிலையில சுழுந்துன்னு அழைக்கிறார்கள். அது பெரும்பாலும் இன்றைக்கு போர்க்களத்தை விட்டு விலகி போச்சு. மிக கூர்மையாக இருக்கும். அதை எதற்கு பயன்படுத்துவார்கள்னா, கொஞ்சம் மலை நிலத்தில் இருக்கிறவர்கள் இதை பார்த்திருக்கலாம். இந்த மலையில் மலையினுடைய அருவி நீர்ப்பெருக்குகளினது இடுக்குகள்ல ஒரு குறிப்பிட்ட வகை மீன் இருக்கும். அந்த மீனுக்கு பேரு விலாங்குன்னு பேர். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஈல்னு பேர். அந்த மீனை வலை கொண்டோ தூண்டில் கொண்டோ பிடிக்க முடியாது. அது பாம்பினை போன்று இருக்கக்கூடிய ஒரு மீன். அந்த மீனை இந்த எழு என்கின்ற சுளுந்தை கொண்டு குத்தி தான் பிடிக்க முடியும். மலை நிலத்துல ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த ஆயுதத்தை வைத்திருப்பார்கள். மிக கூரியதா இருக்கும். அந்த காம்பு பகுதியிலிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடிக்கு மெல்லியதாக கூர்மையா இருக்கும். யார் மீதாவது எய்யப்பட்டால் மிக எளிதாக மார்பை துளைத்து கொண்டு பின்பக்கம் வந்து. ஈட்டி என்பது முனை குறுகி கீழ்ப்பகுதி அகண்டு இருக்கும். அது ஈட்டி. அந்த ஈட்டியில மற்றொரு சிறப்பு என்னன்னா, குத்தி திருக முடியும். அந்த அகண்ட பகுதிக்கு கீழே வளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏதாயிலும் ஒன்றின் மீது குத்தி திருகி மீண்டும் உள்ள நுழைக்கலாம். அப்படி நுழைக்கின்ற பொழுது எங்கு குத்துகிறீர்களோ அந்த உடல் உறுப்புகளை எல்லாம் அறுத்துரும் திருகுகின்ற பொழுது. வேல் என்பது இருந்த இடத்திலிருந்து எய்வது, அவ்வளவுதான் வேல். வேலுக்கும் ஈட்டிக்கும், ஈட்டி கூர்ல ஆரம்பிச்சு கீழே செவ்வக வடிவில் இருக்கும். ஈட்டி தீபச்சுடர் போல இருக்கும், வேல் தீபச்சுடர் போல. இதெல்லாம் அந்த காலத்துல போர்க்களத்துல விதவிதமாக ஆயுதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். முசுண்டி முழுக்க முழுக்க முட்களினால் செய்யப்பட்ட இரும்பு பந்து. மூவிலை திரிசூலம். கழு இது ஒரு விதமான ஆயுதம், நீளமான கோடரியை போன்று கைகளினால் வீசக்கூடிய ஒன்று கழு. அயில் கப்பணம் இதெல்லாம் இருந்த இடத்திலிருந்து தோலினாலும் கயிற்றினாலும் கட்டப்பட்டு எரியக்கூடிய ஆயுதங்கள். கவன்கல், இன்னைக்கு அதுக்கு பேச்சு வழக்குல உண்டி வில்னு பேரு. கன்னகம் இது இரும்பு தண்டு. விழுமழைக்கு இரட்டி விட்டு வீசினர். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை
திவலைகளுக்கு 2 பங்காக இவ்வளவு பல ஆயுதங்களை அரக்கர்கள் வானரங்கள் மீது வீசினார்கள். மழைக்கு 2 பங்கு. மழை வானத்திலிருந்து கொட்டும் போது எப்படி கொட்டுமோ அந்த நீர்த்திவலைகளை போல 2 மடங்குன்னா எவ்வளவு அடர்த்தியா வகை வகையான ஆயுதங்களை இந்த வானரர்கள் மீது இந்த அரக்கர்கள் எய்தார்கள். அப்பதான் நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட படையை இலக்குவன் வெல்லுகிறான். மீன் எல்லாம் விண்ணி நின்று ஒருங்கு வீழ்ந்ததென வானெல்லாம் மண்ணெல்லாம் மறைய வந்தன தான் எல்லாம் துணிந்து போய் தகர்ந்து காந்தின வேணிலான் அணையவன் பகழி வெம்மையா. வானெல்லாம் மண்ணெல்லாம் மறைய வந்தன. அரக்கர்களால் அடர்த்தியாக வீசப்பட்ட பல்வேறு விதமான ஆயுதங்கள் வான் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் மறையக்கூடிய அளவிற்கு அடர்த்தியா வந்து வானரங்கள் மீது விழுந்தனவா. வேணிலான் அணையவன் பகழி வெம்மையா. வேணிற்காலத்தினுக்கு உரியவனாகிய மன்மதனை ஒத்த பேரழகினை உடைய இலக்குவனது அம்புகளினது கடுமையால் மீனெல்லாம் விண்ணின் நின்று ஒருங்கு விழுந்ததன. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா பூமியில விழுந்தது போல தங்கள் மீது அரக்கர்களால் எய்யப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் லக்குவன் தன் வில்லிலிருந்து ஏற்படுத்தின அம்புகளை கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்தினான். அப்பொழுது அரக்கர்களினது ஆயுதங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் உதிருவது போல பூமியிலே உதிர்ந்து போயின. ஒன்று கூட வானரங்களை தாக்க இயலவில்லை. ஆகவே விண்மீன்கள் எல்லாம் விசும்பில் இருந்து விழுந்துவது போல தானெல்லாம் துணிந்து போய் தகர்ந்து காந்தின. அனைத்து ஆயுதங்களும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு லக்குவனது அம்புகள் அத்துணை ஆயுதங்களையும் துண்டு துண்டாக வெட்டின. அவைகள் பொடி பொடியாக சிதறி பயனற்று பூமியில் விழுந்தன. 1000 தேர் ஒரு தொடையின் அச்சு இரும் பாய்பறி குலம் படும் பாகர் பொன்றுவர் நாயகர் நெடும் தலை துமியும் நாம் அற தீ எழும் புகை எழும் உலகும் தீயும். லக்குவனது அம்பின் வேகம் எப்படியா? ஒரு தொடையின் ஒரு முறை வில்லிலிருந்து அம்ப தொடுத்தான்னா ஒரு முறை தொடுக்கின்ற பொழுதே பலாயிரம் அம்புகள் வெளிப்படும். அதெல்லாம் அந்த காலத்துல இப்படி அம்புகளை இயக்குவதற்கு உண்டான திறனும் அதற்கு உண்டான மந்திரங்களையும் பெற்றிருக்கிறார்கள். அது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே. ஒரு அம்பிலிருந்து பல 100 ஆயிரமான அம்புகள் பெருகுதலுக்கு அந்த காலத்துல வில்வித்தையில வழி இருந்தது. இப்ப நமக்கெல்லாம் ஒன்றுமில்ல, வான வேடிக்கை பார்க்கிறோம். கீழிருந்து ஒரு வான வேடிக்கையை தீ வைத்து மேல் நோக்கி எழுகிறது. மேல போயிட்டு பலவாக பிரிந்து அது பலவாக பிரிந்து எப்படி வெடிக்கிறது? இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வான வேடிக்கைக்கு இந்த செய்திகளை நம்மால காண முடிகிறது. அப்ப போர்க்களத்துல இலக்குவனது அம்பு தொகை தொகையாக எதிரிகளின் மீது எய்யப்படுகின்ற பொழுது ஒரு தொடையின் ஒரு முறை தொடுத்த அம்புகளினால் என்ன ஆயிற்றான்? 1000 தேர் அச்சு இரும். அரக்கர்களினது ஆயிரக்கணக்கான தேர்களினது அச்சுக்கள் முறிந்து போகும். தேர்கள் செயலற்று கீழே விழுந்து விடும். பாய்பறி குலம் படும். அந்த தேர்களிலே பூட்டப்பட்டு அந்த தேர்களை இழுத்து வரக்கூடிய குதிரைகளினது கூட்டம் கொல்லப்படும். பாகர் பொன்றுவர். அந்த தேர்களை இயக்கக்கூடிய தேர்ப்பாகர்கள் அனைவரும் அந்த கணத்திலேயே இறந்து போவார்கள். நாம் அற அச்சம் நீங்கும்படி நாயகர் நெடுந்தலை துமியும். அத்தேர்களுக்குரிய தலைவர்களாக உள்ள பெரிய அரக்க வீரர்களினது தலைகளும் துண்டிக்கப்படும். தீ எழும் புகை எழும். அம்பு பட்ட இடங்களிலெல்லாம் நெருப்பு பற்றி எரியும். அங்கு தோன்றக்கூடிய புகை மண்டலம்
உலகை முழுவதும் மூடிக்கொள்ளும். அதனால் உலகம் முழுவதும் தீயினால் வெந்து போகும். ஒரு முறை லக்குவன் அம்பு விட்டா இவ்வளவு விஷயம் நடந்துரும். இது நடக்குமானா ராம காதையில கம்பன் இவ்வாறு சொல்லுகிறான்னா இது கற்பனை இல்லை, மீ உயர் கற்பனையாக சிலத கம்பன் சொல்லுகிறான். இதெல்லாம் சாத்தியமே. ஒண்ணு வேண்டாம், அண்மையில ஒரு பெரிய திரைப்படம் வந்தது, எல்லோரும் அதை பார்த்திருப்பீர்கள், பாகுபலின்னு. அதுல வரக்கூடிய கதாநாயகிக்கு ஒரு சந்தேகம் வரும். வில்லுல ஒரு முறை ஓர் அம்பை வைத்துத்தானே எய்ய முடிகிறது, ஒரே நேரத்துல 2 அம்புகளை கொண்டு எய்ய முடியுமான்னு பயிற்சி எடுப்பான். அவளால் அது முடியாது. உடனே அவளை சார்ந்த அவளது சகோதரன் மன்னனா இருப்பான், அவன் நீ முயன்று பார்னுவா. உடனே அந்த மன்னனது துணைவி சொல்லுவாள், என்ன இவளை இவ்வளவு பெரிய வீரனாகவே வளர்க்கிறீர்களே, இவளுக்கெல்லாம் திருமணம் ஆக வேண்டாமான்னு. அடுத்த காட்சியில அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையில பகைவர்கள் முற்றுகையிடுவார்கள். அந்த பகுதிக்கு வந்த அந்த கதையின் நாயகன் வில்லுல 3 அம்புகளை வைத்து இயக்கும். இதை பார்த்த உடனே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை எப்படி கையாள வேண்டும்னு கற்றுக் கொடுப்போம். அம்புகளை 3ஐ கையில் எடுத்துக்கொள், அதை பிரதிமுகமாக பிடினும். நீ இயல்பாக சுயமுகமாக பிடித்தா முடியாது, பிரதிமுகமாக பிடித்தால் முடியும். இப்ப நம்ம இன்றைக்கு பார்க்கிற சினிமால பழைய கால வில்வித்தையில ஒரே நேரத்துல 3 அம்புகளை வைத்து எய்தற்கு வாய்ப்பை நம்மால தெளிவா காட்ட முடியும்னா அது புராணங்கள் நிகழ்ந்த காலம். அங்கு எப்படியெல்லாம் இந்த வில்லாயுதங்களை பயன்படுத்தினார்கள் நமக்கு தெரியாது. அதனால கம்பன் இவற்றையெல்லாம் மீ உயர் கற்பனையாக சொன்னான்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரே நேரத்துல பலவாகிய அம்புகளை ஒரு வில்லில் இருந்து வெளிப்படுத்த முடியும். அதனால அவ்வாறு வெளிப்போந்த அம்புகள் எதிரிகளினுடைய தேர்களை அழித்தன, அவைகளை இழுத்து வந்த குதிரைகளை அழித்தன, இயக்கிய பாகர்களை அழித்தன. அந்த தேர்களின் மீது நின்று போரினை செய்ய வந்த அரக்கர்கள் படை தலைவர்களை அழித்தன முடியும். அதனால இவ்வாறு இலக்குவனது அம்புகள் செயல்பட உலகம் தீந்தது. அதனால் எழுந்த புகை உலகை மூடியது. அடி அரும் தேர் முரண் ஆழி அச்சு ஈரும், கடி நெடுஞ்சிலை அரும் கவச மார்பு ஈரும், கொடி அரும் குடை அரும் கொற்ற வீரர்தம் முடியரும், முரசு அரும் முழுதும் சிந்தும். அடுத்த இன்னும் நுணுக்கமான இடம், அடி அரும் தேர். இலக்குவனது அம்புகள் தேர்களினது அடிப்பகுதி அரும்னா நீங்க தேரை நேர்ல பார்த்தாதான். தேர் தட்டுன்னு சொல்லுவத 2 விதமான ஓமையில சொல்லுவார்கள். ஒன்று தாமரையினது பொகுடுன்னு சொல்லுவார். யாரேனும் தாமரை மலர எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், நான் சொல்லக்கூடிய நோக்கில் பார்க்கணும். அந்த தாமரை மலருக்கு நடுவுல வெண்மையான ஒரு பீடம் இருக்கும், அதுக்கு பேர் பொகுடுன்னு பேர். கொஞ்சம் அனுபவப்பட்டவர்கள் அந்த பொகுடு பிரிச்சிங்கன்னா உள்ள முத்து முத்தா அரிசி மாதிரி கிடைக்கும், சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தேரும் அந்த மலர்ந்த தாமரை போல இருக்கும், அதுக்கு நடுவுல பொகுடு இருப்பது போல தேர் தட்டு இருக்கும். அதன் மீது அமர்ந்துதான் அல்லது நின்றுதான் வீரர்கள் போர் செய்வார்கள். அந்த தாமரை பொகுடு மாதிரி ஏன் சொல்லப்பட்டதுன்னா, அந்த பொகுடை சுற்றி தாமரைகளினது இதழ் இருக்கிறது போல இந்த தேரை சுற்றி அப்படி அமைத்திருப்பார்கள். பொகுட்டை சுற்றி ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அதுலதான் வெவ்வேறு ஆயுதங்களை சார்பு வைத்திருப்பார். ஏன்னா ஒரு வீரன் போருக்கு தேர்ல வருகிறான்னா ஒரு வில்லு எடுத்து கொண்டு வர மாட்டான், பலவாகிய வில்லு இருக்கும், நூற்றுக்கணக்கான அம்புகள் இருக்கும், அது இல்லாமல் பிற ஆயுதங்களும் இருக்கும். அதனாலதான் அந்த தேரினது பொகுட அறுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, பீடத்தை நிக்க முடியாது. அவன் ஒன்று புதியதாக ஒரு தேருக்கு போனோம்,
நம்ம ஆங்கிலத்துல சொன்னா தெரியும். ஒரு கார் இருக்கு, காரினுடைய உடல் பகுதி இருக்கு, அந்த உடல் பகுதியை தாங்கக்கூடியது கீழே இருக்கிற சேசி. சேசியையும் உடலையும் அறுத்துட்டீங்கன்னா கார் இப்படி ஓடும். சேசி அறுக்கப்பட்டு விட்டதுன்னா மேல இருக்கிற கார் வெறும் கூடு. அதே போல இலக்குவன் அது அம்பு தேர் தட்டு அறுத்து விட்டு போய்விட்டது. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க ஒரு ஓட்டை தான் இருக்கும், தேர் பயன்படாது. அதனால அடி அரும், எவ்வளவு நுணுக்கமா அவன் அம்பை எய்கிறான்னு பாருங்க. முரண் ஆழி அச்சு இரும், வலிய தேர் சக்கரங்களின் அச்சுகள் இற்று போகும், அச்சுகள் முறிய போகும், அதை அறுத்துருவோம். கடி நெடுஞ்சிலை அரும், அந்த தேர் மேல வைக்கப்பட்ட உறுதி வாய்ந்த பல வில்கள் அருந்து போகும், வேற வில்ல கூட எடுக்க முடியாது. கவச மார்பு இரும், தேர்ல போர் செய்தற்கு தயாராக உள்ள வீரர்களினது மார்பை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கவசங்களை அறுத்து விடுவான். கொடி அரும் குடை அரும், ஒவ்வொரு தேர் மீதும் ஏற்றப்பட்ட கொடி, அந்த அவனுக்கு உரிய குடை, இவைகளெல்லாம் அறுக்கப்படும். இவைகளெல்லாம் அழித்தலே போர்ல பெரிய வெற்றின்னு அர்த்தம். ஆகவே எதிரிகளினது குடைகளையோ கொடிகளையோ அறுத்தல் என்பதே வெற்றியினுடைய முதல் படி. ஆகவே இவைகளை அறுப்பான். கொற்ற வீரர்த்தம் முடி அரும், அந்த வெற்றி மிக்க அரக்க வீரர்களினது மகுடத்தோடு தலையையும் சேர்த்து அறுத்துருவான். முரசு அரும், அவர்கள் போர்க்களத்துல தங்கள் வெற்றிக்கை ஒலிக்க வைத்திருக்கக்கூடிய முரசும் அழிக்கப்படும். முழுதும் சிந்துமான், இவ்வாறு ஒன்று கூட விடாமல் போர்க்களத்தினுக்கு துணையாக கூடிய அத்துணை விதமான போர் சாதனங்களையும் ஒரு முறை இலக்குவன் அம்பினை தொட்டான் என்றால் விளைவுகள் இப்படி இருக்கும். எவ்வளவு பெரிய வீரன்னு பாரு. இன்னது ஓர் உறுப்பு இவை இணைய தேர்ப்பறி மன்னவர் இவர், இவர் படைஞர் மற்றுள்ளோர் என்னவோர் தன்மையும் தெரிந்தது இல்லையால் சின்ன பின்னங்களாய் மயங்கி சிந்தல. இவன் வீரன், இவன் பெரிய படைத்தலைவன், இவன் ஆற்றல், அதெல்லாம் ஒண்ணும் கவனிக்கலையா இலக்குவனது அம்பு. அந்த அம்புகளுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று போல விழுந்து போனாங்க. சின்ன பின்னங்களாய் மயங்கி சிந்தலால் அந்த போர்க்களத்துல ஒவ்வொருவரும் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு கீழே சிதறி கிடந்தார். அதனால இது தேர் துண்டு, இது இறந்து போன குதிரை துண்டு, தேர் பாகனது கை, இது போர் வீரனுடைய தலை, இது தெரியல, எல்லாம் குப்பலாக துண்டு துண்டாக குமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னது ஓர் உறுப்பு, காணப்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இது இவனுடைய கையா இருக்கலாமா சொல்ல முடியாது, இது இவனுடைய தலையாக இருக்கலாமா தெரியாது. இணைய தேர்ப்பறி இவை, இவை இத்தன்மையவாகிய தேர்களினது குதிரைகள், பிரிச்சு பார்க்க முடியாது. மன்னவர் இவர், தேர்ல நின்று போருக்கு வந்த அரக்கர்களினது குலத்த அரசர்கள் இவர், இவர் படைஞர்கள், இவர்கள் சாதாரண போர் வீரர்கள். மற்றுள்ளோர் என இவர்கள் அவ்வரதரும் படையும் அல்லாத தேர்ப்பாகர் முதலியோர் என்றும் பிரிச்சே பார்க்க முடியாது. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து துண்டு துண்டாக்கி குமிச்சு வச்சிட்டோம். அவர்களை சார்ந்தவர்கள் வந்து அழணும்னா கூட அழ முடியாது, அவர்களுக்கு முழு உடம்பு கிடைக்காது. அந்த அளவினுக்கு இலக்குவன் அரக்கர்களினது படையை உருத்தெரியாமல் அழிச்சான். அதனால்தான் கடைசியா வார்த்தையை போட்டார், ஒரு தன்மையும் தெரிந்தது இல்லை. எந்த ஒரு தன்மையும் தனிப்பட்ட முறையில் தெரியாமல் எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக அழித்து, அதாவது சின்ன பின்னம், அது தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளுவதற்கு உண்டான சின்னங்கள் துண்டு துண்டாக போகக்கூடிய அளவில் அழிச்சிட்டோம், பின்னங்கள் ஆகக்கூடிய அளவில். தந்தையர் தேரிடை தனையர் வந்தலை வந்தன, தாதையர் வயிற வான்சிரம் சிந்தின, காதலர்க்கு இயைந்த தேரிடை அந்தரத்து அம்பொடும் அற்று எழுந்தன, அந்தரத்து அம்பொடு அற்று எழுந்தன. அம்பினால் வெட்டப்பட்ட அந்த தலைகள்
வான் நோக்கி எழுந்தனம். இந்த கம்பராமாயணத்திலேயோ ராமகாதையிலேயோ இந்த போர்ல நடந்த வேடிக்கைகள் எல்லாம் ரொம்ப குறைவு. போர்ல நடந்த வேடிக்கை எல்லாம் நிறைய பார்க்கணும்னா மகாபாரதத்தை, ஒரிஜினல் வியாசர் எழுதின பாரதத்தை பார்க்கணும். அங்க வான வழியில அந்தரத்துல தலைகள் எவ்வாறு எல்லாம் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தனன்னு பாட்டு எழுது. வான வீதியில அவைகள் ஏதோ பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அளவுல செயல்பட்டது போல தலைகள், அர்ஜுனனால் எய்யப்பட்ட அம்பு அது அத்துணை வீரர்களினது தலைய வானவெளியில மிதக்க விட்டு ஒன்றோடு ஒன்று மோதி அங்கிருந்து கீழே விழுந்ததான். எப்படி டிராபிக் ஜாம் ஏற்பட்டு கீழே விழுற மாதிரி. இதெல்லாம் வியாசர் ரொம்ப அழகா எழுதுவார். போர்க்காலத்தை ரொம்ப ரசிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். கண்ணுக்கு முன்னாடி சில நேரங்கள்ல இலக்கியங்களை படிக்கும் போதுதான் தெரியும். நீங்க கலிங்கத்து பரணியோ தக்கையாக பரணியோ எடுத்து படிச்சு பாருங்க. போர் பாடியது கூட சுவாரஸ்யமா இருக்காது. போர் பாடினத்துக்கு அடுத்த பகுதி களம் பாடியது. போரில் ஏற்பட்ட அழிவினை களம் காட்டும். அந்த களத்தை பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு பாட்டுவது. ஜெயங்கொண்டாரும் எழுதியிருப்பார், ஒட்டக்கூத்தரும் எழுதியிருப்பார். தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டர். போர்க்களத்துல இறந்து கிடக்கக்கூடிய வீரர்கள், குதிரைகள், யானைகளை இவைகளை எல்லாம் ரசனையோட பார்த்து கவிதை எழுதுவார். அதுக்கு தனி மனசு. மரணத்தை பார்க்கறதுக்கே பயப்படுவோம். மரணம் வந்த வழிமுறையும் அது எவ்வாறு அந்த ஒரு மனிதனை சாய்த்தது என்பதையும் பார்ப்பதற்கு தனி ரசனை வேணும். அதெல்லாம் தப்பு இல்லை, அன்னைக்கு அதெல்லாம் சகஜமா இருந்தது. காலம் போக போக தான் இந்த மரணத்தை பார்த்தெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சு. அது ஒரு அழகு. மனித வாழ்க்கையினுடைய அழகான முற்றுப்புள்ளி மரணம். அதுக்கு எதுக்கு கவலைப்படணும்? அது ஒரு சுவாரஸ்யமான முற்றுப்புள்ளி. அந்த முற்றுப்புள்ளி எப்படி வைக்கப்பட்டதுன்றதுல தான் நமக்கு மனசு போகணும். முற்றுப்புள்ளி உண்டு. இப்ப நான் இல்லைன்னா எனக்கு இல்லாமல் போகுமா, இல்லை மற்றவர்களுக்கு இல்லை என்றால் இல்லை, எல்லோருக்கும் அந்த முற்றுப்புள்ளி உண்டு. சுவாரஸ்யமா இருக்கணும். அது அதனால எப்படி இருந்ததாம், அந்த அந்தரத்துல இந்த லக்குவன் எய்த அம்பு எதிரிகளினுடைய தலையை அறுத்து வானவெளியில உலவினவா. அந்த தலைகள் தனையர் வந்தலை தந்தையர் தேரிடை வந்தன. புதல்வர்களினது தலை அந்த புதல்வர்களோடு போருக்கு வந்த தந்தைமார்களினது தேர் அருகே வந்து பார்த்து சென்றான். கொஞ்சம் கற்பனையை நாம வளர்க்கலாம். அந்த இறந்து போன பிள்ளைகளினது தந்தையின் தலைகள் தேர்கிட்ட வந்து, நானே முடிஞ்சுட்டேன், நீ ஜாக்கிரதையா இல்லை, உன் தலைய பின்னாடியே வரப்போறதுன்னு சொல்லிட்டு போச்சு. அதனால வலிய தலைகள் தந்தையர் தேர்களிலே வந்து மோதி விழுந்தனது. எப்படி இருக்கும்? தன் மக்களினது தலைகள் துண்டிக்கப்பட்டு தங்களினது தேர்ல வந்து விழ அதை பார்த்த தந்தையர்கள் மனம் எப்படி பதைக்கும். தாதையர் வயிற வான்சிரம் தந்தையர்களினது வலிமை வாய்ந்த தலைகள் காதலர்க்கு இயைந்த தேரிடை சிந்தன. புதல்வர்களுக்கு உண்டான தேர்கள் இவர்கள் தலை போய் விழுந்தன, பரிமாற்றம் பண்ணி கொண்டு விட்டன. பிள்ளைகளோட தலைகளெல்லாம் தகப்பனது தேர்களையும், தகப்பனது தேர்கள்ல இருந்த தகப்பனது தலைகள் எல்லாம் பிள்ளைகளினது தேர்களையும் அறுத்து வீசப்பட்டன. அவ்வளவு கொடியதாக அந்த போர்க்களம் இருந்தது. செம்பெரும் குருதியின் திகழ்ந்த செங்கண் மீன் கொம்போடும் பறவையில் திரியும் கொட்பு என தும்பயம் தொடையலர் தடக்கை தூணி வாங்கு அம்போடும் துணிந்தன சிலையொடும் அற்றன. தும்பயம் தொடையலர் தடக்கைன்னா தும்பை மாலையை போட்டுக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. பக்தி எல்லாம் கிடையாது. பழைய காலத்துல போர் என்று சொன்னால் யார் யாரோடு போர் செய்கிறார்கள், அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய போருக்கு உரிய இலக்கணம் என்ன என்பதை வரையறுத்திருந்தார்கள். அதனாலதான் அந்த போருக்கு உண்டான 8 நிலைகளை பூக்களினால் தான் சொல்லுவார்கள். முதல்ல வர்றது வெட்சி பூ. அந்த வெட்சி பூவை மாலையாக அணிந்து வீரர்கள் போருக்கு புறப்பட்டால்
பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள், இவர்கள் பகை புலத்துல போய் பசு கூட்டங்களை ஓட்டி வரப்போகிறார்கள். அதே போல கரந்தை மலர்களை மாலையா போட்டிருந்தா தங்கள் நாட்டிலிருந்து ஓட்டி செல்லப்பட்ட பசு கூட்டங்களை இவர்கள் சென்று மீட்டு வரப்போகிறார்கள். அந்த மாலையை வச்சே கண்டுபிடிச்சோம். இலக்கணமே அப்படித்தான். வெற்றி நிறை கவருதல் கரந்தை மீட்டலாம். இது ரெண்டு வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் போரை அறிவித்துக் கொண்டு விட்டார்கள்னு பொருள். அப்போ வஞ்சி பூவை சூடி கொண்டு போனால் வெளிப்படையான போருக்கு படை நகருகிறதுன்னு பொருள். வட்கார் மேல் செல்லல் வஞ்சி. அப்படி படையெடுத்து வரக்கூடிய வஞ்சி வீரர்களை தங்கள் நாட்டு எல்லையிலேயே தடுத்து நிறுத்தினால் அப்பொழுது வீரர்கள் காஞ்சி பூவை சூடியிருப்பார்கள். உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி. அதுக்கப்புறம் என்னாகும்? மதிலை வளைத்துக் கொள்வார்கள். அரணை வளைத்தல் நொச்சி. நொச்சிப்பூ, இப்ப நொச்சிப்பூ எல்லாம் பார்த்திருக்கலாம், மஞ்சளா இருக்கும் நொச்சிப்பூ. அரண் வளைத்தல் நொச்சியாம். அதுக்கு மேல அரணுக்கு மேல நடக்கக்கூடிய போருக்கு உழிங்கைன்னு பேரு. அதற்கு பிறகு இருவரும் வெளிப்படையாக வந்து போர் செய்து கொள்வார்கள். அதுக்கு பேரு தும்பைன்னு பேரு. தும்பை மாலையை அணிந்து போருக்கு வந்தார்கள்னா வெளிப்படையாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்ளுகிறார்கள். அதன் முடிவு என்னன்னா வாகை என்கின்ற வெற்றி. அப்ப வாகை பூவை போட்டுக் கொள்வார்கள். அப்ப இதெல்லாம் யாரேனும் பார்த்தார்கள் என்றால் இவர்கள் என்ன போரினை மேற்கொண்டிருக்கிறார்கள் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கணும். அதற்கு அந்த மலர்களை குறியீடாக வைத்திருந்தார்கள். அதை இங்க காமிக்கிறார். எப்படின்னா தும்பயம் தொடையலர் தடக்கை. வெளிப்படையான போரினை செய்ய வருதற்கு உரிய அசுரர்கள் தங்களினுடைய கழுத்துல தும்பை மாலையை அணிந்திருக்க அப்படிப்பட்ட வீரர்கள் அவர்களினது போர் செய்யல்ல, அவர்களினது நீண்ட கைகள் தூணி வாங்கு அம்பொடு துணிந்த. கை எங்க வெட்டப்பட்டதா? அவர்கள் முதுகில கட்டப்பட்டிருக்கக்கூடிய அம்பரா தூணியோடு இந்த தோளையும் சேர்த்து வெட்டினானா இலக்குவன். கைய மாத்திரம் வெட்டல, அந்த கைக்கு பின்னாடி அம்பரா தூணி இருக்கும். நீங்கள்லாம் திரைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம், இப்படி அம்பெடுத்து இப்படிதான் எய்வாரு. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அம்பு கூடுக்கு அம்பு ஆறா தூணின்னு பேர். அந்த இலக்குவனது அம்பு இந்த அரக்க வீரர்களின் கையை மட்டும் அறுக்கல, அந்த கையுக்கு பின்னாடி முதுகுல கட்டப்பட்டிருந்த அம்பரா தூணியோடு சேர்த்து அறுத்து போயிற்று. அந்த ஆயுதத்தையும் இனி பயன்படுத்த முடியாது. சிலையோடு அற்றன கையில் இருந்த வில்லும் அறுக்கப்பட்டது. செங்கண் மீன் கொம்பொடும் சிவந்த கண்களை உடைய மீன்களின் கொம்புடன் பறவையில் திரியும் கொட்பு என கடலிடையே அலைந்து சுற்றும் தன்மைக்கு ஒப்பாக செம்பெரும் குருதியின் திகழ்ந்தன. செந்நிறம் வாய்ந்த குருதி பெருவள்ளத்தில் விளங்கி அந்த இடமே கடல் போல செக்க செவேல் ஆயிற்று. அத்துணை 1000 பேர் இறந்திருக்கிறார். அந்த கடல்ல சுறாமீன் இரத்தத்தோடு நீந்துவது போல இங்கு பறவை இனங்கள் எல்லாம் இறந்த வீரர்களை கொத்துதற்கு கடலாகிய இரத்தத்துல பறந்து கொண்டே இருந்தனவா. அவ்வளவு கொடியதாகிய பெரியதோர் அழிவை இலக்குவன் செய்தான். ஒண்ணு நிக்கல கம்பன். தடிவன கொடுஞ்சரம் தள்ள தள்ளுற மடிவன கொடிகளும் குடையும் மற்றவும் வெடிபடு பெரும் பிண களத்தில் மொய்த்தன படிவன ஒத்தன பறவை பான்மைய. தடிவன கொடுஞ்சரம் தள்ள தள்ளுற மடிவன. வெட்டி வீழ்த்தக்கூடிய இயல்பினை உடைய கொடிய அம்புகள் வெட்டி தள்ளியது. உடல்கள் எல்லாம் துண்டு துண்டா பூமியில் விழுந்து கிடக்கு. கொடிகளும் குடையும் மற்றவும். அப்படி இறந்து கிடந்த வீரர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்டான கொடி, அவர்களுக்கு உண்டான குடை, அவர்களை சார்ந்துள்ள எல்லா பொருள்களும் வெட்டப்பட்டன. வெடிபடு பெரும் பிணக்களத்தில் மொய்த்தன. அச்சம் தரக்கூடிய அந்த கொடிய போர்க்களத்துல
பறவைகளெல்லாம் நெருங்கி வந்தன, படிவன பான்மைய பறவை ஒத்தன, பிணங்களை உண்ணுதற்காக பலவேறுபட்ட பறவைகள் அங்கு குழுமின. போர்க்களமே பறவைகளால் மூடப்பட்டது. வகுப்புல ஏற்கனவே சொல்லி இருக்கேனான்னு தெரியாது. ஒவ்வொரு சமூகத்திலுக்கும் அந்த இறுதி சடங்குன்னு ஒண்ணு செய்வார்கள் அல்லவா, இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரியைகள். அது ஒவ்வொரு சமூகத்துக்கும் வேறுபடும். சிலர் எரிப்பர், சிலர் புதைப்பர், இப்படியெல்லாம். இதுல மிக உன்னதமான சடங்கு யாருடையதுன்னாக்க பாரசீகர்கள். அதுக்கு பேரே நீங்க ஆங்கில அகராதியை எடுத்து பெர்ஷியன் பரியல் பாருங்க, வடிக்கையார். சுவாரஸ்யமா இருக்கும். அத சரியான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சரி, மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா நாமெல்லாம் நிறைய நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு இருக்கு. இந்த பாரசீகர்கள் என்ன செய்வார்கள்னா, யாரேனும் இறந்து போனால் இறந்தவருக்கு உண்டான வீட்டுல செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்து அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே மிக உயரமான பரண் கட்டியிருப்பார். அந்த பரன்ல இந்த இறந்தவர் உடலை கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுவார். உயரம்னா பூமியிலிருந்து 60 அடி 70 அடிக்கு மேல அந்த பரண் இருக்கும். பலவேறுபட்ட பறவைகள் அங்கு குழுமி, ஒவ்வொரு பறவைக்கும் தெரியும் தனக்கு உரிய உணவு எதுன்னு. மற்றைய பறவைகள் காத்திருக்கும், நீ உன்னுடைய ஷேரை முடிச்சுட்டு போ. ஏன்னா மற்றைய பெரும்பறவை உண்ணக்கூடிய உணவு இந்த சிறு பறவைகளால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆகவே ஒவ்வொரு பறவையும் அமர்ந்து அவைகளுக்கு உண்டான உணவு அந்த உடலில் இருந்து எடுத்துக்கொண்டு செல்லுமா. 40 to 45 நிமிடம் அங்கு ஒரு உடல் இருந்ததற்கு உண்டான சுவடே இருக்காது. இறந்ததற்கு பிறகு நம்ம உடல் பயன்படுற மாதிரி செய்யணும். இதேதான் நீங்க யூதர்களுடைய வழக்கத்துல இந்த கொடுமையான தண்டனை எதுன்னா குரூசிபிகேஷன், சிலுவையில் அறைதல். இந்த சிலுவையில் அறையறதுல ரொம்ப எளிமையா நாம எடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுலாம் எளிமையான விஷயம் இல்ல. இந்த சிலுவையில குறுக்கு தண்டுல கைகளை அடித்ததற்கு பிறகு உங்க உடலின் அந்த கால் பகுதியை ஒன்றின் மீது ஒன்று வைத்து கொஞ்சம் தூக்கி வைத்து ஆணி அடிப்பார். இது என்ன நடக்கும்னா, சிலுவையில நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் உங்களால முழுமையுமா சுவாசிக்க முடியாது. சுவாசிக்கணும்னா உடம்பு ஸ்ட்ரெச் ஆகணும், வயிறு ஸ்ட்ரெச் ஆகணும். அந்த சிலுவையில் அறையப்பட்டதுனால வயிறு ஸ்ட்ரெச் ஆகாது, வயிறு இழுக்க முடியாது. அப்போ வயிறு இழுக்கலைன்னா உங்களுடைய நுரையீரல் விரிவடையாது. அதனால உங்களுக்கு போதுமான காற்று உள்ள வராது. அப்போ உங்களுக்குள் சிலுவையில் அறைகின்ற பொழுது என்ன காற்று இருந்ததோ அதுவேதான் சுழலும். அது மெல்ல மெல்ல உயிர்ப்பு தன்மையை இழந்து கரிநில வாயு தன்மையை, அதாவது முழுக்க முழுக்க அது நச்சுத்தன்மை உடைய காற்றா உள்ள மாறும். அப்படி மாறுகின்ற பொழுது உங்க உடல்ல உறுப்புகள்னு சொல்றோம் இல்லையா, ஃபேக்குல்ட்டின்னு, ஒவ்வொரு ஃபேக்குல்ட்டியும் ஃபெயில்யூர் ஆகிட்டே வரும். அப்படி ஃபெயில்யூர் ஆகும்போது உங்கள் மரணத்தை ஒவ்வொரு கணமும் நீங்கள் பார்த்து பார்த்து மரணத்தை சந்திப்பீர்கள். சரி, சில நேரங்கள்ல இந்த சிலுவையில அறையப்பட்டவர்கள் இறக்கலைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். காலையில சிலுவையில அறைந்தா மதியத்துக்குள்ள இறந்து போயிடுவார்கள். இறக்கல, அப்படி இறக்காத ஒருத்தர் இருந்தாரு நம்ம கிட்ட, அவர் தான் இயேசுநாதர். இறக்கல என்ன செய்வார்கள்? மாலை நேரத்துல அங்க சிலுவையிடம் சென்று அறையப்பட்ட உடலை கீழே இறக்கி, அவருக்கு இன்னமும் உயிர் இருக்குன்றதுக்கோதரம் விட்டுட்டு வர மாட்டார்கள். இந்த முழங்கையினுடைய இணைப்புகளையும் முழங்காலினது இணைப்புகளையும் தட்டி உடைத்து விடுவார். உடைத்து விட்டு அப்படியே அந்த மலையில போட்டு போயிடும்.
உங்களால கிரால் பண்ண முடியாது, அதாவது ஊர்ந்து போக முடியாது, ஜாயின்ஸ் போயிட்டதுனால. அந்த சிலுவையில தொங்கினதுனால கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கும். உங்களால எந்த இயக்கத்தையும் செய்ய முடியாது. அப்படியே கிடப்பீர்கள். நீங்கள் இறந்ததாக நினைத்து கொண்டு பறவைகள் எல்லாம் வந்து உங்கள் உடலை கிழித்து உண்ணப்படும். சிலுவையில இருந்த பொழுது உங்கள் மரணத்தை கணம் கணமாக நீங்கள் அனுபவித்தது போல பூமியில போட்டதற்கு பிறகு இந்த பறவைகள் அணு அணுவாக உங்கள் உடலை கிழித்து உண்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒண்ணு பண்ண முடியாது. எவ்வளவு அழகான தண்டனை எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த உலகளாவிய நாடுகள்ல எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் இருந்தனன்றத மிக அழகாக ஒரு நூலை எழுதியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மனித குலம் பிறரை கொல்லுதற்கு கூட மிக சுவாரஸ்யமான முறைகள்ல தண்டனைகளை புதிதாக கண்டறிந்திருக்கிறார். அது ஒரு ரசனை. என்ன கேட்டா, என்ன சார் இப்படி ஒரு கொடூரமான சிந்தனையோட பேர் இல்லை. ஒரு நீங்க போர்க்களத்தோடு இந்த கொலை நிகழ்ச்சிகளை பார்க்கணும். அப்பொழுதுதான் தெரியும். இப்ப கழுவேற்றுதல், கிட்டி கட்டுதல், கோதண்டம் புனைதல், வில் கட்டுதல், இதெல்லாம் தண்டனையோட பேரு. இவைகள்லாம் எதற்குனாக்க ஒவ்வொருவரும் ஏதாகிலும் ஒரு விதத்துல தன்னுள் இருக்கக்கூடிய அந்த மிக கொடூரமான வக்கிர உணர்வை எங்காகிலும் ஒரு இடத்துல வடிகாலாக கொண்டு வெளியிட வேண்டும். ஃபில்டர் பண்ணிக்க. இல்லைன்னா எல்லார் மனதிலும் கொடூர சிந்தனை உண்டு. அதெல்லாம் சும்மா நம்ம பிறக்கின்ற பொழுதே அப்படி ரொம்ப பெரிய சர்வ ஞானத்தோட பிறந்தா சாரி, அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் யாரேனும் சொன்னாலும் நம்பாதீர்கள். உயிர் குணங்களான 32 குணத்துல சாடிசமும் உண்டு. பிறரை துன்புறுத்தி பார்க்கக்கூடிய மனம் குழந்தை பிராயத்திலிருந்தே நமக்கு உண்டு. அது நாளாக நாளாக நாம கற்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை கொண்டு நல்ல குறைச்சிக்கிறோம், மறக்கிறது இல்லை. ஞாபகம் வச்சு நம்ம எதையும் விடுவதில்லை. அதான் ஒருத்தர் எழுதியிருந்தார், பழைய காலத்துல பெற்றோர்கள் நம்ம எப்படியெல்லாம் கண்டித்தார்கள். ஒரு தவறு செய்தால் அதுக்கு அடிப்பார்கள். அந்த அடிக்கு நாம அழலைன்னா, இவ்வளவு அடிக்கிற கொஞ்சமாவது கண்ணுல தண்ணி வரதா பாரு, கல்லுளி மங்கன்னு ஒண்ணு அடிப்பான். சரி, வாய் விட்டு அழலான்னு சத்தம் வெளியே கேட்கப்படாது, அதுக்கு அடி விழும். இதெல்லாம் எதுக்குள்ள சேர்த்தி? சாடிசம் தான். அது யார் வேணா காமிக்கட்டுமே. உங்களை அடிப்பதினால் அதனால் விளையக்கூடிய துன்பம், அதற்கு நீங்கள் அழுதாலும் மேல் அடி விழும். அழலேனாலும் அடி விழும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தால், இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாயை திறக்கிறான் பாருன்னு அடிப்பார்கள். வாயை திறந்து ஏதாவது பதில் பேசிட்டா எதிர்த்து பேசுறியான்னு அடிப்பாங்க. இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் நீங்க என்ன உளவியல் நோக்கில பேர் வைக்க போறீங்க? சாடிசம் தான். அது எல்லாருக்கும் இருக்கு. தேவைப்பட்ட போது தலை தூக்கும். அதுக்கு உண்டான சூழலும் தேவையும் இல்லாத பொழுது அது வெளியே தெரியாது. ஆனா எல்லார் மனதிலும் இருக்கு. இந்த 32 உயிர் குணங்கள் என்பதினால் உருவாக்கப்பட்டதுதான் மனித மனம். இந்த மனித மனத்துல களவு குணம் உண்டு, சோம்புதல் குணம் உண்டு, பிறரை துன்புறுத்தும் குணம் உண்டு, கோபம் உண்டு, தாபம் உண்டு, எல்லாம் உண்டு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மனிதர்கள். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டோம்னா நம்ம எல்லாம் ஜடம். இந்த ஒரு உணர்வு தவிர்க்க முடியாது. அதனால இந்த போர்க்களத்துல
இவ்வாறு எல்லாம் வீரர்களை கொல்லுதல் என்பது அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாறாத அந்த மிகப்பெரிய கொடூரங்களுக்கு உண்டான வடிகால்கள், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்களேன், மகாபாரதத்துல பீமன் என்ன சபதம் செய்யறான்? அந்த துச்சாதனனது தோளினை பீத்து பால் துரியோதனன் மார்பினை பிளந்து, அது வரைக்கும் சரி. அதுக்கடுத்து என்ன சொல்றான்? அங்கு கல்யாண ஊரும் ரத்தம் குடிப்பேன். ஹியூமன் பிளட்ட குடிப்பானா? இந்த ஆளோட வேலைப்பிடி. திரௌபதி என்ன சபதம் பண்ணா? அவ்வாறு அந்த இரத்தத்தை கொண்டு என் கூந்தலை சீவி முடிப்பேன், இது செய்யும் முன்னே முடியேன். இரத்தத்தால தலை முழுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் டிவைன் கேரக்டர். யாரு? திரௌபதியும் டிவைன் கேரக்டர், பீமனும் வாயுபுத்திரன் டிவைன் கேரக்டர். இந்த டிவைன் கேரக்டர்ஸுக்கு உள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு வலுவான சாடிசம் இருக்குன்னா நாமெல்லாம் ஹியூமன் கேரக்டர்ஸ். நம்ம என்னதான் பண்ண முடியும்? இவ்வளவுதான். நம்முடைய ஆத்திரங்களை எல்லாம் இப்படித்தான் வெளிக்காட்டிக் கொள்ள முடியும். ஆகவே பலவாகிய பறவைகள் அந்த போர்க்களத்துல தங்களுக்கு உரிய அந்த இறந்த வீரர்களினது உடலை கொத்தி தின்னுதற்கு குழுமின. ஆகவே போர்க்களம் முழுவதும் பறவைகளின் கூட்டமாக தெரிந்தன என்பதோடு நிறுத்து.